சேவா பாரதி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு. சேவா பாரதி குழுவினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய வரவேற்பு குழு தலைவர் டாக்டர் சுதா சேஷையன், வரவேற்பு குழு துணைத் தலைவர் டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ், நிர்வாக குழு உறுப்பினர்கள் டாக்டர் மாலா, நளினி பத்மநாபன், பிரதிமா கணேஷ்ராம் ஆகியோர் செய்தியாளரிடம் கூறியதாவது: மார்ச் 2, 2025 ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரியில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் கர்ம யோகினி சங்கமம் என்ற முதல் மகளிர் மாநாடு நடைபெற உள்ளதாகவும், இதில் 50,000 பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும், இந்த கர்ம யோகினி சங்கமம் நிகழ்ச்சி 1 மாதம் நடைபெற உள்ளது. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான நிகழ்ச்சி என்றனர். இந்த நிகழ்ச்சியில் சத்குரு மாதா அமிர்தானந்தமயி தேவி பங்கேற்று ஆசி உரை வழங்க உள்ளதாகவும், சிறப்புரை ஸ்ரீ தத்தாத்ரேய ஹோசபலே, தலைமை டாக்டர் டெஸ்லி தாமஸ், மேலும் பலர் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருப்பதாக தெரிவித்தனர். முன்னதாக நிகழ்ச்சி குறித்தான அழைப்புதல் வெளியிடப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். கர்மயோகினிகள் சங்கமம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெயராக இது தெரியும். பெண்கள் சாதாரணமாக அவங்க என்ன வேலையோ என்ன பணியோ அதில் முழுசாக ஈடுபட்டு ஆடம்பரம் ஆரவாரம் அதெல்லாம் அவ்வளவா இல்லாமல் அவங்க பாட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அன்சங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அன்சங் ஹீரோயின்ஸாக அவங்க வேலையை கண்டினியூஸாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், கைமாறும் கருதாமல், எந்த ஆடம்பரமும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் பல பேர் வரலாற்றில் இருந்திருக்காங்க. இப்போவும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பெண்மணிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுடைய ஆற்றலை இன்னும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பெரிதுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கர்மயோகினி சங்கமம் என்கிற நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இது வருகிற மார்ச் மாதம் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கிறது. அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே திரு பத்மகுமார் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய கூட்டம்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் பல பெண்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த அனுபவங்களால் கிடைக்கக்கூடிய ஆற்றல், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதுவிதமான ஐடியாஸ், ஒருத்தருக்கு சில கேள்விகளுக்கு விடை அதில் கிடைக்கலாம். அந்த மாதிரியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கர்மயோகினி சங்கமம் இருக்கும். இந்த கர்மயோகினி சங்கமத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா, சுய உதவிக்குழு பெண்கள் அவங்களுக்குள்ளேயே சேர்ந்து சுய உதவி குழுக்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வைபவஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தினுடைய 25வது ஆண்டு. 25 ஆண்டுகளாக அந்த மாதிரி பெண்கள் சுய உதவி குழுவில் இருக்காங்க. அவங்களுக்கான வருமானம், அவங்களுக்கான ஒரு சமூக தரம், அவங்க குடும்பங்களுக்கான உதவி, இதையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய 25வது ஆண்டு விழா. அதே மாதிரி அகல்யாபாய் ஹோல்கருனுடைய 300வது பிறந்த நாள் விழா. நமக்கெல்லாம் தெரியும், வரலாற்று புத்தகத்தில் அகல்யாபாய் ஹோல்கர்னு நிறைய அந்த பெயரை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இன்றைக்கி மிக பிரபலமாக இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் உட்பட பல இடங்களுக்கு திருப்பணி பண்ணி அதையெல்லாம் மீட்டு அதை இந்த நாட்டுக்கு கொடுத்ததே அகல்யாபாய் ஹோல்கர் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொணரவும், இவங்களை பற்றின செய்திகளை வெளியுலகத்துக்கு கொண்டு வரவும், அதே சமயத்தில் இப்போவும் கர்மயோகினிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு எப்படி நாம் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சங்கமத்தினுடைய நோக்கம். சுய உதவி குழுக்கள் அவர்களுடைய குடும்பங்களோடு கலந்து கொள்வார்கள். அடுத்து அவர்கள் சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி, விமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களுடைய மேம்பாடு, இதை குறிப்பாக முன்வைத்து அவர்களுக்கு என்னெல்லாம் வழிகாட்டுதல்கள் தேவை, என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கு பேச இருக்கிறோம். சுமார் 50,000 பெண்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். மாதா அமிர்தானந்தமயி
சத்குரு மாதா அமிர்தானந்தமயி அம்மா அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசியுரை ஆற்ற இருக்கிறார்கள். சிறப்புரை என்பது மானனீய ஸ்ரீ தத்தாத்ரேய ஹொசபெலே அவர்கள், அகில பாரத பொதுச் செயலாளர் RSS அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக. அதே போன்று தலைமை டாக்டர் டெஸ்ஸி தாமஸ், ஏவுகணை பெண்மணி என்று சொல்வார்கள் இல்லையா, டெஸ்ஸி தாமஸ் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். துவக்க உரை மேடம் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள், துணைவேந்தராக இருந்தார்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம், மற்றும் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம், அனைத்து ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டின்வாங்க, அப்படிப்பட்டவங்க அவங்களும் துவக்க உரை தர இருக்கிறார்கள். இதனோடு நாங்கள் வரவேற்பு குழு மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்க இருக்கின்றோம். repayment வருகிறது. There is no NPA as far as women SCJ is concerned. That is the statistics. அந்த அளவு அவங்க நேர்மையாகவும் உழைப்பு செய்து அவங்க அதுலேருந்து அவங்க எல்லாத்தையும் ரீபே பண்ணி, அதனால இன்னைக்கு பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸுமே அவங்களுக்கு கூட எவ்வளோ கூட கொடுத்து அவங்க உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் நிறைய இருக்காங்க. அது ஆல் விமனுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். ஒரு 10 ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது எல்லாமே பெண்களுக்கான ப்ராஜெக்ட். அது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கே இப்போ சர்ப்ரைஸ் கொடுத்தாரு சார். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லேடிஸ் எந்த விஷயம் எடுத்தாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே ரொம்ப எல்லாம் மெத்த படித்தவங்க இருக்காங்க. நான் விவசாயம் பண்ணுறேன். அதனால பெண்கள் விவசாயத்துக்கு வரணுன்றது என்னோட விருப்பம். ஏன்னா இன்னைக்கு நஞ்சுன்னா நல்ல உணவு ரொம்ப அவசியம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நோய், அப்புறம் குழந்தைங்களுக்கு சீரான உணவு கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த சங்கமத்தின் மூலமாக நிறைய விவசாய பெண்களை பார்க்கணுன்றது என்னோட விருப்பம். இது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் ஐ பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.